தியாக தளபதி, தியாகிகளின் விடிவெள்ளி, தியாகிகளுக்கெல்லாம் முன்னோடி, அதாவது உப்பு சத்தியாகிரகத்துக்கு போன காந்தி அவர்களே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாருன்ற அளவுக்கு அவருக்கு புகழாரம் சுத்தியிருக்கார் நம்ம மாநில முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரானே புரியல. மனுஷன் ஏதோ தியாகம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரல, ஊழல் பண்ணிட்டு மக்களுடைய காசை திருடிவிட்டு அதை திருப்பியும் கொடுக்காம அதை ஏமாத்தி தின்னு ஏப்பம் விட்டுவிட்டு அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஊழல்வாதிக்கு இப்படி தியாகி பட்டம் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியலீங்க. இந்த மனுஷன் தான் சும்மா இல்லாம பேசி அந்தால உள்ள போறதுக்கே முக்கிய காரணமா இருந்தாப்ல. ஏன் சும்மா இருந்தவங்கள தொட்டு பாரு இல்ல சீண்டி பாருன்னு சொல்லி ஈடியை விட்டு தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. நெஞ்சு வலி, பைபாஸ் சர்ஜரி, எவ்வளவு நாடகம். இதுல வேற அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு வெளியே வரக்கூடாதுன்னு பேசி அப்புறம் அமைச்சர் பதவியை தூக்கி எல்லா வேலையும் செஞ்சு இலக்கா இல்லாத அமைச்சரா வந்து உள்ள போட்டும் வச்சிருந்தீங்க. இப்போ வெளியும் வந்தாச்சு. இப்போ அவருக்கு திரும்ப அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் பேசுறாங்க. உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவறதே செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆவறதை வச்சுதான் அப்படின்லாம் வந்து ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. புரியல. மறுபடியும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா இவருக்கு பெயிலே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது துறையை கொடுக்குறாங்க அப்படின்னா. ஏன்னா இவர் வந்து ஏதோ இவர் நிரபராதி, இவர் மேல வந்து பிரைமா ஃபேசியே இல்லாம கேஸ் போட்டிருக்கீங்க, இவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒன்றும் சொல்லல. இவர் செஞ்சது தப்பு, அதை வந்து நிரூபிக்கிறதுக்கான விசாரணைகள் நடக்கணும். அதற்காக இவர் உள்ள இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புறேன்றாங்க. வாரத்துக்கு 2 நாள் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும், வாரத்துல 1 நாள் கோர்ட்ல ஆஜராகணும். இவ்வளவும் கெடுபிடி. இதுல வேற முக்கியமான ஒரு கோர்ட்டு என்ன கோட்டினாங்கன்னா, தப்பி தவறி கூட மவனே நீ சாட்சிகள் கிட்ட பேசிட்ட இல்ல மறைமுகமா நேரடியாக பேசிட்டேன்னா பெயில் கேன்சல் ஆயிடும்ட்டாங்க. ஊருக்கு போயிட்ட இங்க ஆஜராவல சரியா விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா பெயில் கேன்சல் ஆயிடும்ட்டாங்க. இதுல என்ன ஒரு கேள்வி குத்துனா, இவங்களுக்கு அமைச்சர் பதவி திருப்பி கொடுத்தா அதே ஒரு பாயிண்டா வச்சு இந்த மாதிரி வந்து இவர் சாட்சிகளை கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் பெயில் கேன்சல் பண்ணி திரும்ப உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு மாநில முதலமைச்சரே இவரை வந்து குட் சர்டிபிகேட் கொடுத்து இவர் தியாகி நல்லவர் வல்லவன் சொல்றது இந்த வழக்குடைய விசாரணையை திசை திருப்புது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் இந்த வழக்கை விசாரிக்கிறதுனால இது ஒரு பட்சமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணி அவருக்கு உள்ள இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தம்பி அசோக், நம்ம தம்பி இல்லைங்க, கரூர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் இன்னும் தலைமறைவா தான் இருக்காரு. இவ்வளவு நியாயவான் தியாகிவான் சிறையில இருந்த செம்மல் அவர் தம்பியை வந்து ஆஜராவோட தம்பி நம்ம தான் நேர்மையானவர்களாச்சுன்னு சொல்றதுக்கு திராணி இல்லை. இன்னும் தலைமறைவா வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க, இவர்களை வெளியே விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில செந்தில் பாலாஜி வெளியே வந்துடுற கொண்டாடுறதா வேணாமா ஒண்ணுமே புரியாம சுத்திக்கிட்டு இருக்கு. கோர்ட்டு தலையிட்டு ஒரு மாநில முதல்வரே இப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாமா, ஒரு ஊழல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கொட்டுன்னு கொட்ட வைக்கிறதுக்குள்ளார இவங்க ஆய முடிக்கிட்டு சைலண்டா இருந்தாங்கன்னா இந்த ஆட்சிக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் வராது, கெட்ட பேர் மேலும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR.